கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நான் கொலை பண்ணினாதான் பாவம், நான் களவு செஞ்சாதான் பாவம், இல்லாட்டி நான் திருடுனாதான் பாவம்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் பாவம்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று எழுதியிருக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னை என் வீட்டில் செருப்பாக கூட மதிக்கிறது இல்லை பிரதர். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னையெல்லாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை, உன்னையெல்லாம் கொன்று போட்டால் கூட கேட்க ஆள் இல்லைன்னு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிறனை மதிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்கிறவங்களா இருப்பீங்க. பணம் படைச்சவனை ஒரு மாதிரி, பணம் இல்லாதவனை ஒரு மாதிரி, ஏழைய ஒரு மாதிரி, பணக்காரனை ஒரு மாதிரி நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பாவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிக்குள்ள நீங்கள் மதிப்பை கொடுக்க கற்றுக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க என்ன மதிக்கணும் என்ன மதிக்கணும் என்ன மதிக்கணும்னு. முதல்ல நீங்கள் மற்றவங்களை மதித்தா மட்டும்தான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. தேவ பிள்ளையே, பிறனை அவமதிக்கிறவன், சிலரையெல்லாம் பார்க்கும்போது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க, அப்படி வெறுப்பாக பேசுவாங்க. சிலரையெல்லாம் பார்த்தா இவன் மூஞ்சில் முழிச்சா கஞ்சி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு வேதனையை கொண்டு வரும், எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வரும். அதனால் தேவ பிள்ளையே, பிறனை அவமதிக்காம அவங்கள நீங்கள் மதித்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். பார்த்தீங்களா? நீங்கள் ஏழையாக இருக்கிறவங்களை கண்டுக்கலனாலோ அவங்கள நீங்கள் அவமதிச்சாலோ நீங்கள் அவரை உண்டாக்கின தேவனையே நிந்திக்கிறீங்கன்னு அர்த்தமாம். அதனால் நீ பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், நீ பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஏழை தாயோ ஏழை மகனோ உன்னிடத்தில் வரும்போது அவங்கள உண்மையிலேயே நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுனா, பரலோக தேவன் நீ இருக்கிறத விட பல மடங்கு உன்னை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு என் கணவன் என்னை மதிக்கிறது இல்லை பிரதர், என் பிள்ளைங்க என்னை மதிக்கிறது இல்லை பிரதர், என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை மதிக்கிறது இல்லைன்னு அவமானத்தோடு வெக்கத்தோடு இருக்கிறையா, உன் தலையை கர்த்தர் சீக்கிரத்தில் நிம்மர பண்ணுவார். அவர்களுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பாராக. அதனால் எல்லாத்தையும் மதிங்க, மதிச்சு பழகுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஜோமனோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.